சுத்தியும் மரம் சூழ்ந்து இருக்க ஊருக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு வீடு இருந்திருக்கு. அந்த ஏரியாவில் நிறைய வீடுகள் இருந்தாலும் ஒரு வீட்டு பக்கத்துல இன்னொரு வீடு இல்லை. ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இடையில ரொம்பவே இடைவெளி இருக்கும். ஒரு வீட்டில் ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்தா கூட அடுத்த வீட்டுக்கு கேட்காது. நைட்டு 11 மணி இருக்கும். எல்லோரும் ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்ததால மயான அமைதியா இருந்திருக்கு அந்த ஏரியா. அப்போ இருசக்கர வாகனத்துல வந்த ஒரு கும்பல் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள வீட்டுக்குள்ள அத்துமீறி புகுந்து தூங்கிட்டு இருந்த கணவன் மனைவிய அரிவாளால சரமாரியா வெட்டி இருந்திருக்காங்க. அப்போ அவங்க 2 பேருமே ஐயோ அம்மான்னு கதறி துடிச்சிருந்திருக்காங்க. கிட்ட வீடு எதுவும் இல்லைனாலும் நைட்டு நேரம்ங்கிறதால அவங்களுடைய அலறல் சத்தம் கொஞ்சம் தள்ளி இருக்கிற வீடுகள்ல உள்ளவங்களுக்கு கேட்டிருக்குது. ஆனா தெளிவா எதுவுமே கேட்கல. ஏதோ வித்தியாசமா சத்தம் கேக்குதுன்னு சந்தேகப்பட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எட்டி பார்த்திருந்திருக்காங்க. அப்ப 4-5 பேர் வேக வேகமா ஒரு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து 2 வீலர்ல தப்பிச்சு போயிருந்திருக்காங்க. இந்த நேரத்துல யார் இவங்க, அந்த வீட்டுக்குள்ள எதுக்கு போனாங்கிற குழப்பத்தோட வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்போ கணவன் மனைவி 2 பேரும் ரத்த வெள்ளத்துல துடிதுடிச்சிட்டு இருந்ததை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. பதற்றத்தோடையும் பயத்தோடையும் போலீஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தப்போ மனைவி வசந்தி இறந்து போயிட்டாங்க. கணவன் திருப்பதி உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காரு. உடனே அவரை காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அதே மாதிரி வசந்தியோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் கணவன் மனைவிய கொலை பண்ணது யாரு, அவங்களுக்கு யார் கூடயாவது முன்விரோதம் இருக்கா, இது மாதிரி பல கேள்விகளுக்கு விடைகளை கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க போலீஸ். திருப்பத்தூர் மேற்கத்தியனூர் பக்கத்துல உள்ள கோப்புளியம்பட்டிங்கிற ஊர்ல திருப்பதி தன்னோட மனைவி வசந்தி கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. திமுக நிர்வாகியான திருப்பதி மற்றப்பள்ளி ஊராட்சி மன்ற துணைத் தலைவராகவும் பதவி வகிச்சிட்டு வராரு. மகன் வெளியூர்ல இருக்கிறதால கணவன் மனைவி மட்டும்தான் வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. இத நல்லா தெரிஞ்சுக்கிட்ட யாரோதான் நைட்டு 11 மணிக்கு பிறகு வந்து 2 பேத்தையும் வெட்டி சாச்சிட்டு போயிருக்காங்க. திருப்பதிக்கு அரசியல்ல யாராச்சும் எதிரிங்க இருக்காங்களா, ஊராட்சி மன்ற துணைத் தலைவரா வேற இருந்திருக்காரே, அதனால ஊருக்குள்ள யார் கூடயாவது பிரச்சனை இருக்காங்கிற கோணத்துல விசாரணைய ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ். ஆனா அந்த ஆங்கிள் நடந்த விசாரணையில போலீஸுக்கு எந்த துப்புமே கிடைக்கல. யாரு கொலை பண்ணிருப்பா, என்ன காரணமா இருக்குன்னு தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் போலீஸுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்குது. திருப்பதி வீட்டுக்கு முன்னாடி 70 சென்ட் இடம் இருந்திருக்குது. அந்த இடத்தோட ஓனர் 70 சென்ட் இடத்துலயும் பிளாட் போட்டு விற்கிறதா சொல்லப்படுது. வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லா பிளாட் போட்டா நாம எப்படி போயிட்டு வர்றது, 2 வீலர் கார் எல்லாம் போயிட்டு வர்றதுக்கு வழி வேண்டாமான்னு இடத்து ஓனர் கிட்ட கேட்டிருக்காரு திருப்பதி. தன்னோட வாகனமெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு 12 அடி ரோடு போட்டு கொடுக்கணும்னு, அதுக்கான இடத்தை நானே வேணும்னா வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்திருக்காரு. இது சம்பந்தமா திருப்பதிக்கும் அந்த இடத்தோட ஓனருக்கும் இடையில சின்ன சின்னதா தகராறும் ஏற்பட்டிருக்கு. ஆனா எல்லா பிரச்சனையையும் 2 பேருமே பேசி தீர்த்துக்கிட்டாங்க. திருப்பதி வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி 2 வீலர் கார் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம போற மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்தை எழுதி தந்துடுறேன்னு அந்த இடத்தோட ஓனர் திருப்பதி கிட்ட சொல்லியிருக்காரு. இதுக்கான பத்திரப்பதிவும் வியாழக்கிழமை நடக்க இருந்ததாகவும் சொல்லப்படுது. பிரச்சனை எல்லாம் சுமூகமா முடிஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் வந்தாலும் இதுக்கு முன்னாடி 2 பேருக்கும் நிறைய வாக்குவாதம் நடந்ததால அத மனசுல வச்சுக்கிட்டு அந்த இடத்தோட ஓனரே ஆள் வச்சு இந்த சம்பவத்தை பண்ணியிருப்பாரோன்னு போலீஸுக்கு சந்தேகம் வந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்கிற இன்னொரு வீட்டுக்காரங்க கூடயும் திருப்பதிக்கு இட பிரச்சனை சம்பந்தமா முன்பகை இருந்திருக்குது. ஒருவேளை அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இத பண்ணியிருப்பாங்களோன்னு போலீஸுக்கு டவுட் வந்துச்சு. அதனால 2 கோணத்திலையும் விசாரணையை முடுக்கி விட்டுருக்காங்க போலீஸ்.
இதுக்கு இடையில கொலையாளிங்க பயன்படுத்தின பைக்குகள்ல ஒரு பைக் ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல உள்ள பைக் பார்க்கிங்ல நிக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்குது. உடனே அந்த இடத்துக்கு போன போலீஸ் அந்த பைக்கை கைப்பற்றி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பைக்கை யார் பார்க்கிங்ல கொண்டு வந்து விட்டதுங்கிறத கண்டுபிடிக்க பார்க்கிங் பக்கத்துல உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு கொலைகாரங்க கிட்ட நெருங்கிறதுக்கு போலீஸ் கையில இருக்கிற ஒரே துருப்புச்சீட்டு அந்த பைக் மட்டும்தான். அந்த பைக்கை யார் பார்க்கிங்ல கொண்டு வந்து நிப்பாட்டினதுன்னு தெரிஞ்சு அவனை பிடிச்சு விசாரிச்சாதான் திருப்பதியையும் அவங்க மனைவியையும் கொடூரமா தாக்குனது ஏன், யார் அவங்கள வெட்ட சொன்னா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும்.